ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சுண்டைக்காயை நல்லா கழுவி 1-2 தட்டி எடுத்து உப்பு போட்ட தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு அதோட ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதோட சுண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் அதோட கசப்பு தன்மை தெரியாது. அதனால நல்லா செவக்கணும்னு இல்லை, லேசாக வதக்கி விட்டுருங்க. இப்போ அதோட ஒரு 2 தக்காளி அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுண்டைக்காய் வேக வைத்த சுண்டைக்காயில் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்து நல்ல பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அதோட ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காயும் அதையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே மருத்துவ குணம் நிறைந்த அருமையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.